ஸ்டிக் நோட்ஸ் மாதிரி எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க போகும்போது வரும்போது அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெய்லி ஒரு விஷயத்த நம்ம வியூ பண்ணிட்டே இருக்கும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் இன் டு அவர் பர்மனன்ட் ஸ்டோரேஜ். அந்த மைண்டுக்குள்ள நமக்கு போயிடும். டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதலாம். அழகா நம்ம அதையே வந்து ஸ்கோர் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது எரர் பண்ணிருக்கோம் அப்படின்னா என்ன அந்த எரர்னு மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ நெக்ஸ்ட் டே நான் வந்து அடுத்த டெஸ்ட் எழுதும் போது முன்னாடி டெஸ்ட்ல என்ன நேத்திக்கு மிஸ்டேக் பண்ணேன் அதை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிட்டு எழுதுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா நோட்ஸ் எழுதும் போதே யூனிட் வைஸ் செப்பரேட் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி எழுதும்போது நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. டோன்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் த மெட்டீரியல்ஸ் எவ்ரிவேர். அங்க கிடைக்குது இங்க கிடைக்குது எல்லா சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணிக்க வேண்டாம். அது வந்து ரொம்ப ரொம்ப கிளம்சியா ஆயிடும். அப்போ ஏதோ ஒரு கலர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி உங்க நோட்ஸ்லயே உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லயே நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் அப்போ ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ செகண்ட் ரிவிஷன் அப்போ நீங்க அந்த நோட் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா படிக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா உங்களோட கண்ணு வந்து அந்த ஹைலைட்டட் போர்ஷனுக்கு தான் போகும். நீங்க அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போனா முடிஞ்சுது. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும் கண்டிப்பா. Hello everyone. I'm Divya from Chennai district. PGTRB 2025 எக்ஸாம்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் நியூஸ் வித் யூ ஆல். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொஃபசர் அகாடமி ஃபார் ஹெல்பிங் மீ அவுட் டு கெட் திஸ் சக்சஸ். அண்ட் நான் வந்து லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா இருந்துச்சு. அங்க வந்துட்டு நான் சிவி வரைக்கும் போயிருந்தேன். ஐ ஸ்கோர்டு 100 அண்ட் எம்பிசி கேட்டகரியோடைய கட் ஆஃப் வந்து 100ல ஸ்டாப் ஆச்சு. அண்ட் ஐ வென்ட் த்ரூ த சிவி அண்ட் டேட் ஆஃப் பர்த்ல வந்து சீனியாரிட்டியில எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கல லாஸ்ட் டைம். ஸோ அதுல பெருசா அப்செட் ஆன மாதிரிலாம் எதுவும் இல்லை. பிகாஸ் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எக்ஸாம் பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாம். ஸோ எனக்கு வந்து பிஜிடிஆர்பி பத்தி பெரிய ஐடியாவே கிடையாது அந்த டைம்ல. பிகாஸ் அப்பதான் நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸாம் பத்தி நிறைய எதுவும் தெரியல. ஸோ அது மிஸ் பண்ணதும் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க 100 வாஸ் ரியலி குட் ஸ்கோர். நீ வந்து அப்பவே போஸ்டிங் உனக்கு கிடைச்சிருந்துருக்கணுமே, எப்படி மிஸ் பண்ண அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு எதுவுமே அப்போ தெரியல. நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லயுமே கூட நிறைய பேர் எனக்காக சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரியலைஸ் பண்ண, நிறைய பேர் எனக்கு சொன்னதுக்கு ரியலைஸ் பண்ணி ஓகே யூஜிசி நெட் கிளியர் பண்ணா கூட இட் இஸ் லெசர் தேன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சது அப்பதான். பிகாஸ் யூஜிசி நெட் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணி திரும்பவும் திரும்பவும் நிறைய அட்டம்ப்ட்ஸ் கொடுத்து 4 டைம்ஸ் யூஜிசி நெட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு போனேனா அப்படின்னு பார்த்தா இல்ல. பிகாஸ் நமக்கு வந்து கவர்மெண்ட்ல இன்னும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல காலேஜ் டிஆர்பி. ஸோ அதுல போனோம் அப்படின்னா இன்னுமே டைம் எடுக்கும் அப்படின்றது லேட்டரா தான் நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம்க்கு கான்ஸ்டன்டா அந்த எக்ஸாம் வந்து நான் எதையுமே ஸ்கிப் பண்ணல. இடையில வந்த யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாம அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். ஜஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் த நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணிட்டே இருந்தது தான் வந்துட்டு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு. பிகாஸ் ஒரு எக்ஸாம் நான் ஃபெயில் ஆயாச்சு. அடுத்த எக்ஸாம்ல இருந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இட் கேவ் மீ அ பூஸ்ட். அண்ட் அடுத்து 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 நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும்போது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஐ ஸ்டார்டட் எப்படி நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும். லைக் மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் மை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அடுத்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயம்லாம் நம்ம மைண்ட்ல வந்துட்டு ஃபுல்லாவே ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ஃபர்தரா ஹின்ஸா தேவையில்லை. ஏன்னா என்னோட பெர்மனன்ட் மெமரிக்குள்ள அது போயாச்சு. ஸோ என்னுடைய அந்த நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அங்கிருந்து இன்னும் ஷார்ட் நோட்ஸா இன்னும் கம்மியாச்சு. ஸோ ஃபைனலா வந்து இன்னும் வெரி ஷார்ட் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி கைக்கு வந்தாச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய ஃபைனல் இந்த பிஜிடிஆர்பிக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் வென் த சிலபஸ் காட் சேஞ்ச்டு, சிலபஸ் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் எல்லாரும் மாதிரி எனக்கும் பதட்டம் இருந்துச்சு. பிகாஸ் யூஜிசி நெட் எக்ஸாம் உடைய சிலபஸ் இதுல வந்து ஒரு 80% இருந்தாலும் நியூவா நமக்கு 2-3 யூனிட்ஸ் ஆட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து எனக்குமே இருந்துச்சு. அண்ட் ஐ ஒர்க்ட் இன் அ ஸ்கூல்
அங்கேயுமே வந்து நான் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து ஸ்கூல் புக்ல கொஞ்சம் பார்த்த ஐடியா இருக்கு. ஸோ அத வச்சும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. தென் அகாடமிலயும் வந்து எல்லா வீடியோஸும் ஐ மீன் கிளாஸஸ் வந்து ரெகுலரா மார்னிங் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு தென் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலரா டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு மத்தவங்களோட நம்ம ஸ்கோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் அப்கோர்ஸ் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய வேரியஸ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணேன். அது ஒரு மேஜர் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ டெஸ்ட் வந்து நிறைய அட்டென்ட் பண்ணணும் நம்ம. அப்பதான் நம்மளால நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம், மத்தவங்கள விட நம்ம எவ்வளவு முன்னாடி இருக்கோம், பின்னாடி இருக்கோம். அஃப்கோர்ஸ் நான் அதையும் அனலைஸ் பண்ணேன். அண்ட் என்னோட ப்ரீவியஸ் டெஸ்டோடைய ஸ்கோர் அண்ட் கரண்ட் டெஸ்டோடைய ஸ்கோர் இந்த கம்பேரிசனும் நான் அடிக்கடி பண்ணிட்டே இருப்பேன். அதை வந்து ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி நம்ம ரெகுலரா மானிட்டர் பண்ணும்போது தான் வில் கெட் சம் ஐடியா எந்த யூனிட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், எந்த டாபிக்ல நம்ம வந்து வீக்கா இருக்கோம். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா தான் ஃபர்தரா நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து எந்த ஆங்கிளுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ டெஸ்ட் அதோடைய ஸ்கோர்ஸை மானிட்டர் பண்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ராக்டிஸ். அண்ட் அதே மாதிரி நோட்ஸ் கலெக்ஷன் நான் சொன்னது, அந்த ஹிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா அது வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல சில டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம பை ஹார்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஏதாவது ஃபார்முலாஸா இருக்கலாம், சின்ன சின்ன பாயிண்ட்ஸா இருக்கலாம், அது வந்து இயர்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளால எல்லாத்தையும் மெமரைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அது எப்படி வந்து நம்ம மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டிக் நோட்ஸ் மாதிரி எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க போகும்போது வரும்போது அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெய்லி ஒரு விஷயத்த நம்ம வியூ பண்ணிட்டே இருக்கும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் இன் டு அவர் பர்மனன்ட் ஸ்டோரேஜ், அந்த மைண்டுக்குள்ள நமக்கு போயிடும். அண்ட் அதுவுமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அந்த இமேஜ் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஈஸியா நம்மளால அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். அது ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் வெரி நெக்ஸ்ட் திங் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட். நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசும்போது ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணதை நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்குமே சம்டைம்ஸ் அப்படி இருந்திருக்கு. என்னதான் அப்படி இருந்தா கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆளு, நம்ம சொல்றதுக்கு ஒரு ஆளு அந்த மாதிரி வேணும் இல்லையா? ஸோ அப்படி வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் அவ்வளோ கேரிங். அவங்க இந்த ஃபீல்டே இல்லைன்னா கூட நம்ம சப்ஜெக்டோடைய சிலபஸ் வரைக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து என் கூடவே இந்த ஜேர்னில வந்து டிராவல் பண்ணது. அண்ட் அஃப்கோர்ஸ் என் பையன் நான் வந்து போஸ்ட் கோவிட் டைம்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு வந்து என் பையனே பிறந்திருப்பான். அம்மாவுடைய கேர் லவ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கும். நிறைய சாட்டிஸ்பாக்சன் எனக்காக. ஓகே, அம்மா படிக்கிறாங்க, அம்மா கிளாஸ் பார்த்துட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல சத்தம் போடக்கூடாது, அவங்களுடைய இந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பாப்பா பேப்பர் பார்த்தா எப்படி எடுக்கும், நோட்டு கிறுக்கிறது எதுவுமே என் பையன் பண்ண மாட்டான். இது அவங்களோட திங்ஸ், இதை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாமே வந்து புரிஞ்சு பண்றது. ஈவன் இவங்க 2 பேருமே சேர்ந்து என்னை வந்து கொஸ்டின் கேட்டு என்கரேஜ் பண்றது, என்னோட டெஸ்ட் ஸ்கோர்ஸ், ஈவன் என்னோட யூஜிசி நெட் ரிசல்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தா என் பையன் வந்து நான் டிக் பண்றேன், நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் செக் பண்றது. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது இவ்வளோ பேருடைய சப்போர்ட், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் வந்துட்டு இன்னும் இன்னும் அடுத்தடுத்து எனக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா. ஆன்லைன்ல தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது அது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். நான் பர்சனலி என்ன பிலீவ் பண்றேன் அப்படின்னா, ஆஃப்லைன் கிளாஸஸ் போறதை விடவும் எனக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி கன்வீனியன்ட் டு ஸ்டடி இன் சச் ஆன்லைன் கிளாஸஸ். நிஜமாவே இதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப்லைன்ல நம்ம போயிட்டு ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், அங்க வந்து நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து சில பேர் கேட்கலாம், டவுட்ஸ் வந்து அங்கேயே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் எல்லாரும் அப்படி பண்ணிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு அதுலயும் கூட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் ஆன்லைன்ல அப்படிங்கும் போது நமக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைச்சிருது, மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருது, டெஸ்ட் கிடைச்சிருது. ஈவன் எனக்கு டவுட் லாஸ்ட் கிளாஸ்ல அப்படின்னா திரும்ப நான் போய் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம், எத்தனை முறைனாலும் பார்த்துக்கலாம், எத்தனை முறைனாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஆஃப்லைன்ல கிடைக்கிறது இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். அண்ட் இட் இஸ் அஃபோர்டபுள் டூ. எக்ஸாம் வந்து இவ்வளோ லேட்டா இப்போதான் நமக்கு வந்து நடந்திருக்கு. அதுவும் எப்போ நடக்கும்னு தெரியாது, நோட்டிபிகேஷன் வருமான்னு தெரியாது, அதுக்கப்புறம் போஸ்ட்போன் ஆகுமா தெரியாது.
ஈவன் அது எல்லாமே கூட இந்த முறையும் நடந்துச்சு. பட் அப்படி இருந்தும் 6 மந்த்ஸ்ல வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, 1 இயர்ல வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரிலாம் எந்த பாயிண்ட்டும் இல்லாம, டில் த எக்ஸாம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா அந்த சிலபஸ வந்து கவர் பண்ணி குடுத்ததா இருக்கட்டும், கவர் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறமும் அந்த மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாத்துக்கான அந்த பிளாட்ஃபார்ம் உடைய கம்ப்ளீட் ஆக்சஸ் குடுத்ததாகட்டும், இது எல்லாமே ஆன்லைன்ல தான் நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் எனக்கு அது எல்லாமே கிடைச்சது. அது வந்து ப்ரொஃபசர் அகாடமி கிட்ட நான் தேங்க் பண்ணணும்னே நினைச்சேன். நிஜமாவே எனக்கு அந்த விஷயம் அகாடமில இருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு அகாடமி சைடு ரொம்ப என்ன நான் நான் அட்மையர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து வென் ஐ ஃபெல்ட் வெரி லோ அப்போ வந்து அ எப்படி அவங்க ரெகுலரா எல்லாருக்கும் கால் பண்ணி சம்டைம்ஸ் கேட்பாங்களோ, அந்த மாதிரி கேட்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியும் கால்ஸ் வந்தப்போ நான் அதை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். சொல்லும்போது தே அரேஞ்ச் ஃபார் அ நேச்சுரோபதி டாக்டர். அண்ட் அந்த டாக்டர் எனக்கு கால் பண்ணாங்க, கன்சல்டேஷன் கொடுத்தாங்க. அண்ட் தட் வாஸ் ஆல் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஏன் சொல்றேன்னா என்னோட அந்த நான் என்ன அமௌண்ட் பே பண்ணியிருந்தேனோ என்னோட கோர்ஸ்க்காக அதுக்குள்ளேயே வந்து அவங்க இது எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் செஞ்சாங்க. இதெல்லாமும் எனக்கு ரொம்ப அகாடமி சைடு புடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, என்னோட கோஆர்டினேட்டர் அவங்களுமே கூட எனக்கு ஈஸிலி அக்சஸபிளா இருந்தாங்க. ஈஸியா அக்சஸ் பண்ண முடிஞ்சது. இண்டிவிஜுவலா நம்ம ஏதாவது கேட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த விஷயம். அண்ட் ஈவன் உமா மேம் வந்து எனக்கு இண்டிவிஜுவலா கூட கால் பண்ணி டெஸ்ட்ல இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, ஏன் வந்து இந்த மார்க் இப்படி கம்மியாயிருச்சு, அதிகமா இருந்துச்சுன்னா ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் டைம்லலாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அவங்க வந்து ஸ்கோர் பத்தி பேசி, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நம்மள இண்டிவிஜுவலா என்கரேஜ் பண்ணது. ஓகே, அகாடமி நம்ம மேல வந்து ஓகே ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க போலயே! அப்புறம் நம்ம வந்து ரேங்க் வரலன்னா ஒரு மாதிரி ஆயிடும். நமக்கு லோ ஆயிடும். இத்தன பேர் நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கை வந்து வேஸ்ட்டா போயிடுமே! அப்டின்ற ஒரு கான்ஷியஸா நான் வொர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னும் தள்ளப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நெறைய விஷயம் இருக்கு. எனக்கு அகாடமி சைட்ல கிடைச்ச சப்போர்ட் பத்தி சொல்லணும்னா. தென் வேற விஷயம் என்ன நான் சொல்லணும்னா மெட்டீரியல்ஸ். ஆ ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு பி ஷேர்ட் இஸ் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த அகாடமி. மெட்டீரியல்ஸ் ஆஃப் த அகாடமி சொல்லணும்னா எல்லாத்துக்குமே புக்ஸ் செப்பரேட்டா குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர்டு. ஆல்ரெடி வந்து ஃபுல்லி கவர்டு. நான் வந்து அப்ப ரிவிஷன் டைம்ல தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த மெட்டீரியல்ஸ் பெருசா யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. பட் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு முன்னாடியே அந்த புக் வந்து இருந்துச்சு. வை பிகாஸ் நான் காலேஜ் டிஆர்பிக்குமே வந்து அகாடமில ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் எனக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் அப்படின்றனால, தமிழுக்கு வந்து நான் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வேற எதுவுமே நான் தமிழுக்கு படிக்கவே கிடையாது. அகாடமியுடைய புக் மட்டும் பார்த்தேன். அதுல அழகா உங்களுக்கு வந்து 25, 25 கொஸ்டின்ஸ் ஒரு குட்டி, 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 குட்டி டெஸ்ட்டா குடுத்துருப்பாங்க. டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதலாம். அழகா நம்ம அதையே வந்து ஸ்கோர் பண்ணி பார்த்துட்டு, ஏதாவது எரர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன அந்த எரர்ன்னு மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ நெக்ஸ்ட் டே நான் வந்து அடுத்த டெஸ்ட் எழுதும்போது, முன்னாடி டெஸ்ட்ல என்ன நேத்திக்கு மிஸ்டேக் பண்ணேன். அத ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்க்கு போயிட்டு எழுதுவேன். ஸோ இதுதான் வந்துட்டு தமிழுக்கு நான் வொர்க் பண்ணதா இருந்துச்சு. இத தாண்டி ஸ்கூல் டேஸ்ல நம்ம படிச்ச தமிழ் தான். ஸோ அப்பவே தமிழ் வந்து கொஞ்சம் ரசிச்சு படிச்சிருப்பேன். அதனால வந்து எனக்கு தமிழ் பெருசா கஷ்டமா தெரிஞ்சதில்ல. இங்கேயும் வந்து நம்மளுக்கு தமிழ் கிளாஸஸும் வந்து குடுத்திருந்தாங்க. அதையும் சொல்லணும். ஃபுல் கிளாஸஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ரைட் ஃப்ரம் இலக்கணம், இலக்கியம் எவ்ரிதிங் எல்லாமே குடுத்திருந்தாங்க. பட் மெட்டீரியலே வந்து மோர் தென் எனஃப். அவ்ளோ ஸ்வீட், அவ்ளோ ஷார்ட்டா அழகா ஹிண்ட் ஓட சேர்த்தே இருக்கு மெட்டீரியல். வெரி குட் மெட்டீரியல். நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாஸ் பண்றதுக்கு மோர் தென் எனஃப். அண்ட் கண்டிப்பா வந்து கோ த்ரூ ஆயிடுவோம் இந்த எக்ஸாம்ல அப்படின்றது இருந்துச்சு. பட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நிஜமாவே பெரிய விஷயம். அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம எனக்கு வந்து நான் கேட்டதையும் தாண்டி கடவுள் குடுத்த ஒரு கிஃப்ட். ஸோ மெட்டீரியல்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ஒரு 2, 3 இயர்ஸாவே நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி. அப்போ கண்டிப்பா என்கிட்ட வந்து பல்கா மெட்டீரியல்ஸ் ஆயிருக்கும். நான் திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நான் யுஜிசி நெட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து ஒரே நோட்ல அப்படியே எழுதியாச்சு. அந்த மாதிரி 2 நோட் மட்டும் தான் எனக்கு வந்து ஆச்சு. அது
பெருசு அப்போ எனக்கு தெரியல எப்படி வந்து மெட்டீரியல் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாம அப்படி தப்பா பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வாஸ் அ பிக் ஃபெயிலியர். அது போச்சு. அதே அதே டைம்ல தான் மீன்வைல் பிஜிடிஆர்பியும் இருந்துச்சு 2022ல. ஸோ அதுவும் அவுட். ஸோ அந்த டைம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அப்ப எனக்கு ஐடியா இல்லாதனால 2 எக்ஸாம் மட்டும் எனக்கு போச்சு. ஃபெயில் ஆச்சு. அதுக்கு அடுத்ததுல இருந்து தான் ஓகே இப்படித்தான் படிக்கணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நோட்ஸ் எழுதும்போதே யூனிட் வைஸ் செப்பரேட் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி எழுதும்போது நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் வந்து இப்படியே மெட்டீரியல்ஸ் அதிகம் ஆயிட்டே போகும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மளால அந்த மெட்டீரியல்ஸ வந்து ரிவைஸ் பண்றதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது. அண்ட் ஒரு பெரிய பாயிண்ட் வந்து இங்க நான் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, டோன்ட் ட்ரை டு கெட் மோர் மெட்டீரியல்ஸ். டோன்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் த மெட்டீரியல்ஸ் எவ்ரிவேர். அங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது, எல்லா சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணிக்க வேண்டாம். அது வந்து ரொம்ப ரொம்ப கிளம்சியா ஆயிடும். நம்மளோட ப்ரிப்பரேஷனை அது வீக் ஆக்கிடும். கண்டிப்பா அது எந்த வகையிலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. நிறைய பிடிஎஃப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறது, எல்லா கிளாஸோடைய பிடிஎஃப்ஸையும் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறது, நோ, டெஃபினெட்லி அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. த ஒன்லி திங் விச் வில் ஹெல்ப் யூ இஸ் யோர் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். கண்டிப்பா அது மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். ஏன்னா என்னால கடைசி நேரத்துல ஒரு புக்கு கூட ஓபன் பண்ணி படிக்கவே முடியாது. என்னோட நோட்ஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அண்ட் அந்த நோட்ஸுமே வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணலாம். சோ, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 80 பேஜஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு 80 பேஜஸ் அன்ரூல்டு நோட்ல நீங்க வந்து ஒரு யூனிட்டுக்கான நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி 10 யூனிட்ஸ்க்கு நீங்க 10 நோட்ஸ் எழுதிருவீங்க இல்லையா? சோ, அது அடுத்தது ரிவிஷன் டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட்டா அந்த ஃபுல் நோட்டையும் வந்து திரும்ப படிப்பேனா அப்படின்னா, நம்மளால படிக்க முடியாது தான். சோ, நீங்க அப்படி ரீட் பண்ணிட்டே வரும்போது, யூ நோ விச் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், விச் டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட், எங்க இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு கிளாஸ்ல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, இது இம்பார்ட்டன்ட், இங்க இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்க இருந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ அந்த இடத்த வந்து நீங்க ஹைலைட் பண்ணிக்கணும். அப்போ ஏதோ ஒரு கலர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி உங்க நோட்ஸ்லயே, உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லயே நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் அப்போ ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க. சோ செகண்ட் ரிவிஷன் அப்போ நீங்க அந்த நோட் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா படிக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா உங்களோட கண்ணு வந்து அந்த ஹைலைட்டட் போர்ஷனுக்கு தான் போகும். நீங்க அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போனா முடிஞ்சுது. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும் கண்டிப்பா. அண்ட் இன்னொரு பிளான் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஹைலைட்டட மட்டும் நீங்க இன்னொரு நோட்டா ஃபில்டர் பண்ணலாம். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அண்ட் இட் வொர்க்ட் அவுட் ரியலி சீரியஸ்லி. அத வந்து ஃபில்டர் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய நோட்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து கம்மி ஆயிடும். அண்ட் ஃபைனலா பார்க்கும்போது 10 யூனிட்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரே நோட்டுக்குள்ள கண்டிப்பா கவர் ஆகும். ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் ஜாஸ்தியா இருக்க நம்ம மைண்டுக்கு வந்து ஓ படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து கண்டிப்பா நம்மள ஸ்லோ பண்ணும். நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் குறைக்கும். நம்மளுடைய அந்த பயத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நோட்ஸ் வச்சுக்கிறோமோ, ஈஸியா படிச்சிடலான்ற அந்த ஒரு எந்தூலயே நம்ம வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிருவோம். ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வச்சுக்கோங்க நோட்ஸ். பிகாஸ் நம்மளுடைய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான், எம்சிக்யூ தான் கேட்க போறாங்க அப்படிங்கும்போது லென்த்தி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வேண்டாம். ஒரு சின்ன ஹிண்ட், 1 வேர்ட் 2 வேர்ட்ஸ்லயே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டா ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நீங்க தான் அதை வந்து கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி எழுத போறீங்க. இட் இஸ் யோர் நோட்ஸ், யோர் ஹேண்ட் ரைட்டிங். கண்டிப்பா அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுடைய நோட்ஸ ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் நோட்ஸ் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன். அவங்க செல்ஃபா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதினாதான் அது யூஸா இருக்கும். அந்த நோட்ஸை பார்த்து இன்னொருத்தவங்க எழுதினா கூட அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. பிகாஸ் இது வந்து ஒருத்தவங்களுடைய மைண்ட்ல இருந்து வந்த நோட்ஸ் இல்லையா? சோ அது அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கான்செப்சுவல் கொஸ்டின்ஸா இருக்கு. நம்ம ஸ்டேட்டோடைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தாராளமா நம்பி போலாம். அவங்க வந்து இப்பெல்லாம் பெருசா ப்ராப்ளம் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. அப்படி இருந்தா கூட நமக்கு கான்செப்சுவல் கொஸ்டின் ஈக்குவலா வந்து அவங்க கொடுத்துடுறாங்க. சோ கான்செப்சுவலி ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னாலே போதும். அண்ட் நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டா இருந்துட்டோம்னா வெல் அண்ட் குட். ஏன்னா இப்படிதான் இருக்க போகுது,
கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்றது முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது எனக்கு வந்து கொஞ்சம் பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னொன்னு வந்து எனக்கு எனக்கு சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கிளம்சியா, ட்ரிக்கியா இருந்துச்சு. எப்படி வந்து இத ஹேண்டில் பண்ணீங்க? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, நான் கம்ப்ளீட்டா நான் நான் சொன்ன மாதிரி நடுவுல ஸ்கிப் பண்ணவே இல்ல. யுஜிசி நெட் எக்ஸாம்ஸ் நான் நெறைய அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்டின்னா, நான் வந்து ஒரு 5 அட்டெம்ப்ட்ஸ் குடுத்தேன் யுஜிசி நெட் எக்ஸாம்ஸ்க்கு. அதுல 4 அட்டெம்ப்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் வித் 1 ஜேஆர்எஃப். ஸோ அந்த பேட்டர்ன் அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்களுமே நெட்லயுமே பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் கேட்காம கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த பேட்டர்னுக்கு படிச்சு படிச்சு எனக்கு அது ஈஸியா ஆயிருச்சு. சோ தட் எனக்கு வந்து நான் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஃபார்முலா போட்டா இந்த ஆன்சர் வரும். அந்த மாதிரி ஐடியாக்கே போல. கான்செப்ட், ஸ்டோரி அப்படிதான் ஆயிடுச்சு எனக்கு. சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெர்முக்கும் வி ஹேவ் டு நோ த மீனிங். அட்லீஸ்ட் மீனிங். அப்படின்னா என்ன? ஒரு ஒரு வார்த்தைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்த உடனே இது இந்த யூனிட் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன ரிலேட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம். இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூனிட் எடுத்துக்கிறோம். அப்போ கர்னல்னு ஒரு டெர்ம் இருக்குன்னா, எனக்கு கர்னல் பத்தின மொத்த ஸ்டோரி ஞாபகத்துக்கு வரணும். அத பத்தி நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன், எங்கெல்லாம் படிச்சிருக்கேன். சோ இது எல்லாமே பிக்சரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஒன்லி சேலஞ்ச் வாஸ் எக்ஸாம் ஹால்ல எனக்கு என்ன சேலஞ்ச் இருந்துச்சுன்னா, ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம நம்ம டிஆர்பி வந்து நிஜமாவே ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியா தான் குடுத்திருந்தாங்க. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடிஞ்சது. மீதி 2 ஆப்ஷன்ல வந்து கொஞ்சம் நம்மள வந்து டஃப் பண்ணிட்டாங்க. அங்க வந்து நம்மளால எலிமினேட் பண்ண முடியல. மீதி இருக்க 2 பேர்ல திஸ் ஆர் தட் அங்க கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். ஸோ அதுலயுமே வந்து நம்ம படிச்சது கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது நம்ம மைண்டு. அந்த டைம்ல நம்ம மைண்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுது. அத ஓவர் திங்க் பண்ணாம அதையே போட்டு வந்துருங்க. அது கண்டிப்பா கரெக்ட்டா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஓவர் திங்கிங் ஏன் வருது அப்படின்னா, மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுனால வரக்கூடிய கன்ஃப்யூஷன் தான் அது. அத அவாய்ட் பண்ணுங்க. ட்ரை டூ ரெட்யூஸ் யுவர் மெட்டீரியல்ஸ். அதுதான் வந்து பெரிய இங்க நான் சொல்ல விரும்புற சில விஷயங்கள்ல ஒண்ணு அது. பாயிண்ட் நம்பர் 1 கன்சிஸ்டன்சி. எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. நம்பர் 2 ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் யுவர் மெட்டீரியல். எவ்ளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வச்சுக்கிறீங்களோ, கடைசி டைம்லலாம் வந்து திரும்பவும் புக் எடுத்துக்கிறது, எப்பவுமே வந்து மொபைல்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ பார்த்தே படிக்கிறது, அது வந்து கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுங்க. அத எவ்ளோ ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்க. டிஃபரெண்ட் கலர் பென் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது நெறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா போகும்போது, வரும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். அது கண்டிப்பா மைண்டுக்கு போகும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க? இந்த ஜாப் உங்களுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட்? இது வந்து பேஷன். இது வந்து சர்வீஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஜாப் இல்ல. நம்ம வந்து லவ் பண்ணி அ இந்த ப்ரொஃபஷன வந்து அவ்ளோ வேணும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். ஒரு ஒரு பிள்ளையும் பாஸ் ஆகும்போது நாளைக்கு நமக்கு அவ்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல. இதுக்காக நம்ம எவ்ளோ ஆசைப்பட்டுருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபேமிலிக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஃபேமிலியோடைய சப்போர்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஹியர். நிஜமாவே. அவங்களுடைய ஹெல்ப் இருந்துச்சுன்னா, நீங்க 50% எஃபோர்ட் போட்டா கூட நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. சோ உங்களால எவ்ளோ முடியுமோ ஃபேமிலியோடைய சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. கிடைக்கலன்னா பரவால்ல. நம்ம வந்து நம்மளுடைய 100% குடுத்துட்டு போயிடலாம். வேற என்ன பண்ணலாம் இல்லையா? அண்ட் ஆ எஸ். மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம். அது நெறைய கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணும். அது பண்ண வேண்டாம். டெஸ்ட் வந்து நீங்க நெறைய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த டெஸ்ட்டோடைய ஸ்கோர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கோர் ப்ரீவியஸ் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் அத கம்பேர் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் மட்டும் நெறைய வந்து நம்ம எழுதிட்டே போயிட்டு, ஸ்கோர மட்டும் பார்த்துட்டு, ஓகே இந்த ஸ்கோர் வந்து பாஸ். அதனால எனக்கு போதும். அடுத்த டெஸ்ட்டுக்கு நான் போயிடுறேன். இந்த ஸ்கோர் வந்து எனக்கு பாஸ் ஆயிட்டேன். நான் வந்து அந்த ரேஞ்ச கிராஸ் பண்ணிட்டேன். பார்டர் கிராஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு கிடைச்சிரும். லாஸ்ட் டைம் கட் ஆஃப் இவ்ளோ இருந்துச்சு. நான் இந்த மார்க் டெஸ்ட்ல இவ்ளோ எடுத்துட்டேன். அது வந்து இட் இஸ் நாட் குட். நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் லூஸ் பண்ணா கூட, அது என்ன அந்த 10 கொஸ்டின் லூஸ் பண்ணியிருக்கோம், அது எந்த யூனிட் அப்படின்னு சொல்லி அத ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துருங்க ஒவ்வொரு டெஸ்ட்லயும். அதுவே வந்து மோர் தென் எனஃப். நீங்க ஒரு ரவுண்டு சிலபஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட
உங்களோட நோட்ஸை ஃபில்டர் பண்ணியிருப்பீங்க. ஃபைனலா உங்ககிட்ட வந்து ஒரு ஷார்ட் ஹிண்ட்ஸ் நோட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதை மட்டும் ரெகுலரா டெய்லி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட அந்த ஷார்ட் ஹிண்ட்ஸ்ன்னு ஒரு நோட் வச்சிருப்பீங்க. அதை மட்டும் டெய்லி 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 தே தெரிஞ்சா கூட திரும்ப திரும்ப ஒரு முறை ஜஸ்ட் அப்படி வாசிச்சு விட்டுட்டாவது போயிடுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதும் போது ஏதாவது ஒரு நியூ பாயிண்ட், லைக் நான் என்ன சொன்னேன்னா அந்த 10 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் பண்ணிருப்போம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மிஸ்டேக் பண்ணது என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த மிஸ்டேக் பண்ணது ஏற்கனவே தெரிஞ்ச பாயிண்ட்ல தான் மிஸ்டேக் பண்ணிருப்போமா, இல்ல இந்த பாயிண்ட் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோமா அப்படின்றத பாருங்க. ஏற்கனவே தெரிஞ்ச பாயிண்டா இருந்தா அது வந்து உங்க ஹின்ஸ்ல என்னவா எழுதி வச்சிருக்கீங்க, ஏன் இந்த தப்பு நடந்துச்சுன்றத அனலைஸ் பண்ணுங்க. இல்ல அது நியூ பாயிண்டா இருந்துச்சுன்னா அதை மட்டும் வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ் தனியா போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலா வந்து உங்களுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்மளுடைய அந்த ஹின்ஸ் நோட்டு பிளஸ் இந்த மிஸ்டேக்ஸ் நோட்டு, இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது, இது 3 மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு இருங்க. அண்ட் இந்த டைம் எனக்கு எக்ஸாம் ஹால்ல நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிகாஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த ஃபேக்டர் எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரைட்டிங் அன் எக்ஸாம் ஓஎம்ஆர்ல. அது வந்து எனக்கே ரொம்ப பெரிய ஒரு டாஸ்கா இருந்துச்சு. நிஜமாவே பயந்துட்டே தான் போயிருந்தேன். ஏன்னா எனக்கு ஓஎம்ஆர் பார்த்தா ரொம்ப பயம். சின்ன வயசுல ஒரு முறை லைக் நான் என்னோட காலேஜ் டேஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒரு முறை எழுதும்போது ஓஎம்ஆர்ல வந்துட்டு மாத்தி ஷேட் பண்ணிட்டேன். லைக் கொஸ்டின் நம்பர் 17க்கு நான் வந்து 16ல போட்டிருக்கேன்னு வைங்களேன். ஒரு கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறமா எழுதலாம்னு நினைச்சிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல வராம அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே லைனா தப்பா எழுதிட்டு கடைசி கொஸ்டின்ல தான் அதை நான் ஃபைண்ட் அவுட்டே பண்ணேன். ஸோ மொத்தமா காலி அந்த எக்ஸாம்லாம். அதெல்லாம் ரிசல்ட் கூட பார்க்க முடியாது, அவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். அதெல்லாம் முடிஞ்சது. ஸோ அந்த தாட் வந்து அதுக்கப்புறம் எல்லாமே சிபிடி தான். நான் எழுதினது எல்லா எக்ஸாமும் சிபிடி தான். ஸோ ஜாலியா இருந்துச்சு. எதையோ ஒண்ணு கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு தேவைன்னா மாத்திக்கலாம். ஈவன் லாஸ்ட் பிஜிடிஆர்பிலையும் அந்த மாதிரி நிறைய வந்து லாஸ்ட் மினிட்ல மாத்திட்டு வந்த ஸ்டோரி எல்லாம் உண்டு எனக்கு. பட் இந்த முறை ஓஎம்ஆர் அப்படிங்கும் போது ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சு, பயம் அதிகமா இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல ஒரு புக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓஎம்ஆர் ஷீட்ஸ் இருக்க மாதிரி ஒரு புக்கு. ஸோ அதுலதான் நான் வந்து கொஞ்சம் சில டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்தேன். நம்ம அகாடமியோடைய மார்க் டெஸ்ட் எல்லாம் கூட நான் அந்த புக்ல தான் வந்து எழுதி ஸ்கேன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஓஎம்ஆர் புக் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஷேடிங் அந்த டைமிங் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் அதுக்குமே வந்து அகாடமியோடைய புக்லயே லாஸ்ட் பேஜ்ல எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே கூட நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அங்க எக்ஸாம் ஹால்ல என்னாச்சு அப்படின்னா, நான் தமிழுக்கு வந்து 1/2 இருக்கு. பட் அந்த 1/2 நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது, முன்னாடியே முடிச்சுட்டு அடுத்து அந்த டைமை வந்து மேஜருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் நான் போனேன். பட் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து ஓபன் பண்றதுக்கே பயம். என்ன பண்ணலாம், ஐயோ என்ன செய்ய போறேன் அப்படின்ற ஒரு ஐடியா இல்ல, பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஓஎம்ஆர் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் எழுதும் போதே கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே வந்து எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு ரொம்ப காஷியஸா ரொம்ப ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சேன். பட் நான் ஸ்லோவா பண்றேன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே இதே ஸ்லோ வந்து அங்க பண்ணிடக்கூடாது அப்படின்றதும் மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டேன். 2 மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டேன். கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே பென் எல்லாத்தையும் டிராப் பண்ணியாச்சு, எதையும் கையில எடுத்துக்கல. கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்தேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரவுண்டு பார்த்தேன். முதல்ல தமிழை பார்த்தேன். எனக்கு வந்து பயம் இல்ல. ஓகே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னால ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. நம்ம படிச்ச டாபிக்ல இருந்து தான் இருந்தது எனக்கு. அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு தமிழ் கொஸ்டின் பாக்குறதுக்கு. அண்ட் மேஜருமே வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா எல்லா கொஸ்டினும் பார்க்கலனாலும் அங்கங்க கொஞ்சம் பார்க்கும்போது ஓகே மேனேஜபிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸை வர வச்சுக்கிட்டு, தெரியாத கொஸ்டினை மட்டும் பார்த்து டென்ஷன் ஆக வேண்டாம் இல்லையா, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 15 மினிட்ஸ் கான். அங்கேயே 15 மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. நான் வெறும் கொஸ்டின் பேப்பரை திருப்பி பாக்குறதுக்கே அங்கேயே 15 மினிட்ஸ் நான் வந்து லூஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் 15 மினிட்ஸ்ல தான் நான் தமிழ் ஷேட் பண்ணேன். ஸோ தமிழ் மட்டும் அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் 3 ஹவர்ஸ் தான் நான் மேஜருக்கு யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். பட் இன்னொரு விஷயம் இங்க
முக்கியமா புதுசா நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இந்த இடத்துல ஓஎம்ஆர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிடில நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாம ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டு கடைசியா வந்து நம்ம அதை செக் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியா செக் பண்ணி ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். இங்க அது பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ணேன், எந்த கொஸ்டின்லாம் எனக்கு டவுட் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து அந்த ரஃப் ஷீட்ல எழுதிக்கிட்டே வந்துட்டேன் லைனா. அதை இங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல ஸ்கிப் பண்ணிட்டு ரஃப் ஷீட்ல நான் அந்த கொஸ்டின் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் போயாச்சு. அது வந்து ரவுண்ட் 1 ஃபுல்லா முடிச்சாச்சு. தென் ரவுண்ட் 2, அதாவது இப்ப நான் விட்டுட்டு வந்தேன் இல்லையா, அந்த கொஸ்டின் எல்லாம் நான் திரும்ப பண்ணணும். என்னால வந்து சில கொஸ்டின் தோ இட் சீம்ஸ் சிம்பிள், என்னால யோசிக்க முடியல அப்படின்றதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன். செகண்ட் ரவுண்ட்ல இப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஓகே ஐ ஹாவ் டன் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த எக்ஸாம், இல்ல ஒரு 60% ஆஃப் த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த ஃபீல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எக்ஸாம் ப்ரெஷர்ல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ தட் என்னோட அந்த செகண்ட் ரவுண்ட்ல நான் என்ன பண்ணேன்னா ரிவர்ஸ்ல வந்தேன். ரிவர்ஸ்ல வந்து எல்லா கொஸ்டினையும் திரும்ப செகண்ட் டைம் பாக்குறேன். யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணணும், எந்த கொஸ்டின் எல்லாம் ஸ்கிப் பண்ணணும், அதெல்லாம் நான் ரிவர்ஸ்ல வந்தேன். அப்பயும் சில கொஸ்டின்ஸ் வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப கூட எனக்கு புரியல. அந்த கொஸ்டினை நான் படிக்கிறேன், ரீட் பண்றேன், வாசிக்கிறேன். எனக்கு வந்து புரியவே இல்லை. மறுபடியும் நான் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் போடல. திரும்பவும் ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். மறுபடியும் நோட் பண்ணேன். ஓகே, தேர்ட் ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு. ஓகே பரவாயில்லையே, நம்ம எழுதிட்டோம், நிறைய கொஸ்டின் எழுதிட்டோம், ஸ்டில் வி ஹாவ் டைம், இந்த டைம்குள்ள இவ்வளவு கொஸ்டின் தான் மீதி இருக்கு அப்படின்ற அந்த ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன ரிலாக்ஸ் பண்ணுச்சு. அந்த ரிலாக்ஸ்டு மைண்டோட 2 ரவுண்ட்ல என்னால ஹேண்டில் பண்ண முடியாத கொஸ்டினை திரும்பவும் ரீட் பண்ணும்போது ஐ குட் டூ இட். என்னால வந்து இப்போ புரிஞ்சுக்க முடிஞ்சது, அந்த கொஸ்டினை வேற ஆங்கிள் யோசிக்க முடிஞ்சது. ஓ இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஈவன் அந்த நமக்கு கேட்டிருந்த மேக்ஸ் கொஸ்டின் எல்லாம் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபிராக்ஷன் எல்லாம் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீரியஸ்லி ஐ எம் டன், எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எதுக்கு 2 மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவம்லாம் கூட வந்துச்சு. அவ்வளவு ப்ரெஷரா இருந்துச்சு. ஒண்ணு தானே கேட்கணும், ஏன் 2 கேட்டீங்க அப்படின்னு. பிகாஸ் நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் நெட்டோடைய பேப்பர் 1 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு ரியலி. ஸோ தேர்ட் ரவுண்ட்ல வந்து அதே கொஸ்டினை நான் ரீட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லோட மைண்டோட ஹேண்டில் பண்ணும்போது வேற ஆங்கிள் அந்த கொஸ்டினை நம்மளால திங்க் பண்ண முடிஞ்சது, இந்த முறை எழுத முடிஞ்சது. ஸோ லாஸ்ட் பிஜிடிஆர்பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஓஎம்ஆர்ல இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பவும் பொறுமையா படிச்சு பார்த்து எழுதுனது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதை நான் எப்படி ரியலைஸ் பண்ணேன்னா, இப்போ ஓஎம்ஆர்ல எழுதும்போது நான் நியர்லி லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்க வரைக்குமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். அப்பவும் ஓஎம்ஆர் ஷேடிங் நடந்துட்டு இருக்கு. இதுவே லாஸ்ட் பிஜிடிஆர்பில என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சாச்சு. எல்லாத்தையும் கிளிக் பண்ணி முடிச்சாச்சு. திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணி எதெல்லாம் மாத்த முடியுமோ ஓவர் திங்க் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். சோ எனக்கு அது வந்து அந்த எக்ஸாம் என்ன தப்பு நடந்திருக்கும்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சோ இதுல வந்து நம்ம அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டோட அந்த கொஸ்டினை படிக்கும்போது ஈஸியா இருக்கு. சோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, அது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து முன்னாடியே கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, மேஜர் கிளாஸஸ் எல்லாம். அதுல வந்துட்டு ஆஹ் சில ஃபேக்கல்டிஸ் பத்தி நான் மென்ஷன் பண்ணோம். காயத்ரி மேம் பத்தி கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பேஷன்ஸ். அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம், லெசன்ஸ் எல்லாம் தாண்டி கான்செப்ட்ஸை தாண்டி அந்த பேஷன்ஸ். நிஜமாவே ஒரு நாள் மார்னிங் கிளாஸ்ல எனக்கு மைண்ட்ல பட்ட விஷயம், நான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி டீச்சர் ஆயிட்டேன்னா என் கிளாஸ்ல பசங்க இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் டென்ஷன் ஆகாம இவங்கள மாதிரி ஆன்சர் சொல்றது கத்துக்கணும். இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ எத்தனை பேரு எத்தனை தடவை எத்தனை டவுட் கேட்டாலும் பொறுமையா அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஒருத்தவங்களால இவ்வளவு டென்ஷனே இல்லாம இத்தனை பேரை ஹேண்டில் பண்ண முடியும்? அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு பர்சன் காயத்ரி மேம். ஸோ அவங்கள பத்தி நான் இதுல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது நான் சொல்லணும். அண்ட் வந்து சரவணன் சாருடைய கிளாஸ், அவர் வந்து பெருசா நான் அவர் எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுத்தது கிடையாது. ஒரே ஒரு கிளாஸ் தான் நான் அவரோட இது பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரே ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாரு. அன்னைக்கு நான் அட்டன் பண்ணேன், லைவும் கனெக்ட் ஆகி அட்டன் பண்ணேன். கடைசி நேரத்துல ஜிகே எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு
பெருசா டைம் இல்லவே இல்ல. எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஜிகே எல்லாம் வந்து சொதப்பிருவோம். ஏன்னா லாஸ்ட் டைமும் ஸ்கோர் பண்ணல. இந்த முறையும் போயிட போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அவரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாரு. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் வீடியோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ரிவிஷன் அப்பவும் அந்த ஒரே ஒரு வீடியோவை அத கூட 2x ஸ்பீட்ல வச்சு ஓட்டி விட்டு அப்படி கூட பார்த்துட்டு போனேன். அந்த ஒரே ஒரு கிளாஸ்ல இருந்தும் கொஸ்டின் வந்துருச்சு. கேட்டதே 10 கொஸ்டின் தான். அந்த டாபிக்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். அந்த ஒரு கொஸ்டினும் அவர் எடுத்த ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்தே வந்துருச்சு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த ஒரு மார்க்கும் எங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து பயங்கரமா தெரியும். ஏன்னா ஒரு மார்க்ல அடிபட்டு ஜாப் விட்டதுல ஒரு மார்க் கண்ணுக்கு தெரிஞ்சு ஜிகேல வந்துருச்சா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்காக தேங்க்ஸ் டு சரவணன் சார் ஆல்சோ. என்னோட எக்ஸாம் முடிஞ்சிட்டு கூட உமா மேம் எல்லாம் கால் பண்ணி எப்படி எழுதுனீங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அதெல்லாம் கேட்டு நிறைய வந்து அப்பவும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவும் எங்களை வந்து கொஞ்சம் காம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த பிஜிடிஆர்பி 2025 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கூட கிளியர் பண்ணிருக்கலாம். எனக்கு இது செகண்ட் அட்டெம்ப்ட். லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு மார்க்ல எனக்கு வந்து போஸ்டிங் மிஸ் ஆச்சு. கட் ஆஃப் உடைய என்னோட கம்யூனிட்டி கட் ஆஃப் உடைய லாஸ்ட் மார்க்ல வந்து இருந்து சீனியாரிட்டியில எனக்கு வந்து ஜாப் மிஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த முறை கூட யாராவது பார்டர்ல இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வந்து அது லூஸ் ஆச்சு அப்படின்னாலும் ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பேட். நம்மளால வந்து கண்டிப்பா அதுல இருந்து ஓவர் கம் பண்ணிட்டு அடுத்த முறை வந்துட முடியும். லைக் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. சிவியோடைய என்னோட கம்யூனல் ரேங்க்ல லாஸ்ட் கட் ஆஃப் போயிட்டு அந்த ஒரு மார்க்ல எனக்கு வந்துச்சு. சோ நான் என்னோட மைண்ட் செட் எப்படி வச்சேன்னா, எனக்கு அந்த லாஸ்ட்ல இருந்தனாலதான் இந்த ப்ராப்ளம். இதுவே நான் வந்து முன்னாடி ஜெனரல் டர்ன்ல இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்லி என்னோட மைண்ட் செட் நான் என்ன பண்ணேன்னா ஜெனரல் டர்ன்ல போயிடணும் அப்படின்றது மட்டும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஜெனரல் டர்ன்ல வரணும் அப்படின்ற எய்மோட தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது. பட் அதுக்கப்புறம் வந்து எழுதின எக்ஸாம்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆச்சு. அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வை டோன்ட் வி ட்ரை ஃபார் ஹை அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எல்லாம் பயங்கர மோட்டிவேஷன். உன்னால வந்து கண்டிப்பா முடியும். ஸ்டேட் ரேங்க்குக்கு எய்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அண்ட் நம்ம அகாடமிலுமே நிறைய வந்து ஸ்டேட் ரேங்க்குக்கு எய்ம் பண்ணுங்க, ஸ்டேட் ரேங்க்குக்கு எய்ம் பண்ணுங்க. ஓகே ஒருவேளை முடியுமோ அப்படின்ற சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ட்ரை பண்ணோம். அண்ட் லாஸ்ட் டைம் ஸ்டேட் ரேங்க் வந்து 117 இருந்துச்சு ஸ்கோர். அப்போ அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணது. அதுக்கப்புறம் எனக்கே புரிஞ்சிருச்சு. ஓகே இந்த முறை வந்து பயங்கரமா டிராஸ்டிக்கா இருக்கும் நம்மளுடைய சப்ஜெக்ட்ல வந்து காம்படிஷன் அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ ஒரு ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஸ்கோரை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைங்க. இப்ப இந்த முறை நான் என்னோட ஸ்கோர் வந்து 126 அப்படின்னா 127 நீங்க வச்சு ஒர்க் பண்ணுங்க. அது கூட 127 கூட வைக்காதீங்க. 130க்கு போயிடுங்க. பிகாஸ் நானே வந்து 130 ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடி என்னால வந்து 126 தான் எடுக்க முடிஞ்சது. சோ நீங்க வந்து 135 ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை நோக்கி ஓடுங்க. 130ஆவது நீங்க ரீச் பண்ணிருவீங்க. இந்த முறை சிவில லாஸ்ட்ல இருந்து ஜாப லூஸ் பண்றவங்க அடுத்த முறை எப்படியாவது போய் அந்த லாஸ்ட்லயே தொங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. யூ கேன் கோ ஈவன் ஃபாஸ்டர். இன்னும் முன்னாடி உங்களால போக முடியும். நீங்க எய்ம் ஹை, ஒர்க் ஹார்ட், பிளான் ஸ்மார்ட்டர் அண்ட் யூ கேன் வின். நிஜமாவே வின் பண்ணிருவீங்க. ஆல் த பெஸ்ட் டு ஆல் த கேண்டிடேட்ஸ். இப்போ நம்மளுடைய ஸ்கோர் எல்லாம் நமக்கே தெரியும். ஸோ சிவி லிஸ்ட்லயே உங்க நேம் வரல, ஆல்ரெடி யூ ஹாவ் ப்ரிப்பேர்டு வெல், பட் சிவில வரல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணாம அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறது பெட்டர். பிகாஸ் எவ்வளவு முன்னாடி நீங்க மத்தவங்களை விட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அண்ட் அகாடமி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க 2026க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அகாடமில கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரம் January 4th யூ கேன் ஜாயின் த கோர்ஸ் as well. All the very best for all of you. Thank you.